திரு விஜயோட கூட்டணிலாம் அமையல அப்படின்னா திமுக கூட்டணி தன்னோட சீட்டை கூட்டுறக்கா உதவும். பாத்தீங்களா, நாங்க அங்க போயிருவேன் அப்படி சொல்லி அவங்க வந்து சீட்டை கூட்டிக்கலாம். 25 சீட்டு பத்தாதுங்க, எங்களுக்கு 40 கொடுங்க, 50 கொடுங்க கேட்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாவது திரு பிரவீன் சக்கரவர்த்தியோட சந்திப்பு காட்டும். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அந்த காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தாங்க, டிவிகேல வந்து சேர்ந்தாங்க அப்படின்னாலும் இப்போ டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு இல்லையா, அது தேர்ட் ஃப்ரண்ட் வருது, ஆனா ஏடிஎம்கே மூணாவதா போயிடும், ரெண்டாவது டிவிகே வந்துடும் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் கூட சொன்ன இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு அவர். காங்கிரஸும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் மற்றும் பல மக்களும் வந்து டிவிக்கோட சேர்ந்தாங்கன்னா வலுவான மும்முனை போட்டி அமையும். அப்போ யார் மூணாவது இடம்லாம் சொல்ல முடியாது. திமுக மூணாவது இடத்துக்கு போகலாம், தாவேகா மூணாவது இடத்துக்கு போகலாம், அதிமுகவும் மூணாவது இடத்துக்கு போகலாம், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒரு வலுவான மும்முனை போட்டி ஏற்படும் போது ரிசல்ட் என்னான்னு சொல்ல முடியாது. தாவேகாவும் காங்கிரஸும் ப்ளஸ் இன்ன பிற கட்சிகளும் கொஞ்சம் ஒரு வலுவான அணி அமைச்சாங்கன்னா தமிழ்நாடு காணாத ஒரு மும்முனை போட்டியாக, இதுக்கு முன்னாடி அப்படி மும்முனை போட்டி 2.5 முனை போட்டி தான் இருக்கும். ஒரு வலுவான மும்முனை போட்டிங்கிறது அமைஞ்சது இல்லை. 96ல் திரு வைகோ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட இருந்தாங்க. 2016ல் மக்கள் நல கூட்டத்தில் இருந்துச்சு. அது மாதிரி சில மும்முனை போட்டி நடந்திருக்கு. ஆனால் அது வந்து வலுவான மும்முனையாக இருந்ததில்லை. பட்டு திரு விஜய் அவர்களோட காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்து அதுவும் பத்தாது, இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு வலுவான மும்முனை போட்டியாக இருக்கும். ஆனால் அதில் யார் மூன்றாவது இடம் சொல்ல முடியாது. அதிமுக, திமுக, தாவேகா 3 கட்சிகளுமே மூணாவது இடத்துக்கு போகலாம், 3 கட்சிகளுமே முதலிடத்துக்கு வரலாம். யாருக்கு எப்படி போகணும்னு சொல்ல முடியாது.